Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா பிரதீயாः ஆதயாதனஞ்ஞானதராः கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வவேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயதி ஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்ணா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கபாரிப்ளவோனः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்யஃபலம் திருதண்டஹஸ்தம் शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुस्स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरंगवीर रघुराक्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमद्रङ्गशठादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषड्जित्पारारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिर्यतेः कारुण्यवीक्षास्फुलं सेवे रङ्गद्रीनशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्रिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. यद्यप्यहं तरलधीस्तवन स्मरेयं न स्मर्तुमर्हति रथं भवति स्वयं मे वत्से विहारकुतुकं कलयस्त्वया कलयत्यवस्था का नाम केशवपदावनि वत्सलायाः. ஏனோ மனம் எங்கேயோ போறதுப்பா. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி ந தவ சரணையோஹோ சா அல்பாபிமே. ஒருத்தாளுடைய பிரார்த்தனை இல்லையா? பெருமாளே, ஏ வரதா, விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி, சப்தார விஷயங்கள்ல வைஷயிக விஷயங்கள்ல எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசைக்கு அளவே கிடையாது. பிரசாதம் கேட்டான், ரிசும்மன் வர வாங்கிக்கோ பிரசாதம் கேட்ட, பெருசா எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் சுவாமின்னா, இல்ல ஏதாவது வரங்கேளு ரிசும்மன் சொல்லிட்டே இருந்த உடனே பிரகலாதன் அழகா ஒரு வரம் கேட்டான். யா பிரீதி அவிவேகானாம் விஷயே க்ஷணமாயினி வா மனுஸ்மரத சாமே ஹிருதயான் நாபசற்பது. தேவதேவா சர்வேஸ்வரா, இந்த மக்களுக்கு உன்னை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பிரீத்தி இருக்கு, முதல் உன் விஷயமான பிரீத்தியை காட்டும், உன்னை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல இந்த ஜனங்களுக்கு அத்தியந்தம் பிரீத்தி இருக்கு. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி, பூயஸ்தம்னு அர்த்தம் அளவிடற்கரியது. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான ஆசை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை ஆசைகள் நடுவுல அவனுக்கு பகவத் விஷயமான ஆசை எவ்வளவுன்னு கேட்டா ரொம்ப குறைச்சல் தான், ரொம்ப குறைச்சலா தான். பரமாத்மாவை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல அவன் தனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை அத்தியந்தம் வெளிப்படுத்தலாம். விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி, பூயசின்னு அர்த்தம் பூயஸ்தம், ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கு. இப்ப பிரகலாதன்னா, சுவாமி, உலகத்தில் உள்ள மக்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுகிறார்கள் அல்லவா, அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எனக்கு உன் விஷயமான ஆசையாக அவை அபிவிருத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறான். துவாம் அனுஸ்மரத சாமி ஹிருதயாத்து நாபசற்பது, உன்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான எனக்கு அது
என்னுடைய ஹிருதயத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்ன நான் சொல்ல புரியுதா? விஷய விஷயனி ஸ்பிருகா பூயசி நவ தரச்சரணையோகோ சா அல்பாபிவே. ரைட்டா? என்ன உன் திருவடி வாரத்துல எனக்கு துளி கூட வர மாட்டேங்குது. மக்களுக்கு உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்துலயும் அவளுக்கு ஆசை வந்திருக்கு. ஆனா அந்த ஆசை அத்தனையும் ஒன்னா திரண்டுதுன்னா எனக்கு உன்கிட்ட வரணும் பிரகலாதன் வேண்டிதான். இப்ப இந்த ஸ்லோகத்தினால 5வது ஸ்லோகத்தினால அம்மா பாதுகாதேவியே எனக்கு உலகியல் இன்ப வாழ்க்கையில ஏற்பட்டதான பற்றுதல் பிடிப்புனால நான் உன்னை விட்டுட்டு போறேன். அதாவது அர்த்தம் பகவான் நினைக்க மாட்டேன். எனக்கு உலகியல் பிடிப்பு, உலகியல் பற்றுதல், அதுதான் எனக்கு மெயின், அதுதான் போக்கஸ் ஆகுது. அந்த பற்றுதலினால நான் பரமாத்மாவை ஒன்ன நினைக்க மாட்டேங்கிறேன். தாய்ப்பசு கன்றுக்கு பாலூட்டுகிறது. ஆனால் அந்த கன்று விளையாட்டுத்தனத்தினாலே தாயினிடத்துல சரியான பால் சாப்பிட மாட்டேங்குது. அது விளையாடிட்டு இருக்கு. அப்ப தாய்ப்பசு என்ன பண்ணும்? இது கன்றுக்கு பாலூட்ட வேண்டிய சமயம், இது கன்றுக்கு பாலூட்ட வேண்டிய சமயம் இல்லையா? அந்த கன்று அது பால் உண்ண மறந்தால் கூட தாய்ப்பசுவானது தான் சென்று அந்த கன்றுக்கு மீண்டும் மீண்டும் பால் ஊட்டி அந்த விளையாட்டுத்தனத்துல இருக்கக்கூடிய கன்றினுடைய பசியை போக்குமா போலே நான் உன்னை விட்டுட்டேன், நான் உன்னை நினைக்கல, எனக்கு ஒண்ணு நினைக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, வேற ஏதோ புத்தி போடுறது எனக்கு. அப்படி இருந்தால் நீ என்னை நினைக்க வேண்டாமா? நீ என்னை தொடர வேண்டாமா? அப்ப நீதானே என்னை பின்தொடர்ந்து வந்து எனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும். ஆழ்வார் திருமங்கையாளர் சாய்ப்பார், கரவாமரனாகுதல் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமையனை பணி எந்தை பிரானே. நரையூர் பதிகம், திருநரையூர் பதிகம். கரவாமடனாகதன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். எப்படி கரவா மடனாக தன் கன்று, அதுக்கு அந்த கன்றிடத்திலேயே ஒரு பிரீத்தி ஏற்படுவோம். கம்மன் சொல்லுவான், இதுக்கு போறா, அதாவது அயோத்தியினுடைய செழிப்பை வர்ணிக்கிற. எருமைகள்லாம் காத்தால மேய்ச்சலுக்கு போயிருக்கு, எருமைகள்லாம் காத்தால மேய்ச்சல் போயிருக்கு, போயிட்டு திரும்பி வருது. எருமைகள் திரும்பி வரச்சே லேட் ஆயிடுறது, டிராபிக் ஜாம். எருமைகளினால டிராபிக் ஜாம் உண்டு, இப்ப எருமைகளுக்கே டிராபிக் ஜாம். சரியா? அதுக்குள்ள அந்த கன்றுகள்லாம் எருமைக்காக காத்திருக்கணும். எருமைகளுக்கோ கன்றுகளுக்கு பாலூட்ட முடியலையேன்னு தான் ஒரு ஏக்கம் பரபரப்பா வருது. அதே சமயத்துல இந்த காட்சி ரொம்ப அழகா நீங்க யோசிக்கணும். 2 பக்கமும் நல்ல அழகியதான தடாகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாதை, நடுவில் ரோடு போறது. 2 பக்கம் நல்ல தடாகங்கள், நல்ல அழகிய புஷ்கரணிகள்லாம் நிறைந்திருக்கு. அந்த புஷ்கரணியில அன்னப்பறவையின் குஞ்சுகள் அதெல்லாம் வசிக்கிறது. தாய்ப்பறவை இறை தேடி வெளியே சென்றிருக்கிறது. குஞ்சு பறவை தாய்ப்பறவையை எதிர்பார்த்து பசித்து காத்திருக்கிறது. மேய்ச்சலுக்கு சென்ற எருமைகள் தங்களுடைய கன்றுக்குட்டியை பார்க்கும் ஆவலில் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த எருமைகளுக்கு முளைக்கடுப்பு தாங்கல. ஏன்னா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், ஊருக்குள்ள போனோம், ஒரே முளைக்கடுப்பு, பால் நிரம்பி போச்சு அந்த முளையில. அதனால அது போற வேகத்துல அந்த எருமைகள் அப்படியே பாலை பீச்சுண்டே போறது. பசியோடு இருக்கக்கூடிய அன்னப்பறவைகளுடைய குஞ்சுகள் என்ன பண்றது, நமக்கு பசிக்கிறதே அம்மாவை காணமே நினைச்சு அவைகள் இருக்கக்கூடிய அந்த குளங்கள் இருக்க புஷ்கரணிகள், அது முழுக்க இந்த எருமைகளினாலே பீச்சப்பட்டதான தண்ணீர் நிரம்பி விடுகிறது. பால் தண்ணீரே கிடையாது. இப்ப
சேலுண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செல்கால் அன்னம் பாசுரம் கம்பராமாயணம். சேலுண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செங்கால் அன்னம் என்று மாலுண்டு வளர்த்திய மேதி தன்னை பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணைன்னு பாசுரம் முடியும். கலைத்திலம் கச்சிறுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர அப்படியே ஆண்டாள் திருப்பாவ பாடுகிறோம். அந்த பாசுரத்துடைய ரெப்ளிக்கு இந்த அர்த்தம். முளைக்கடுப்பு தாங்காமல் அவைகள் பாலை பீச்சு அடிக்க அங்க மொத்தம் பாலை எடுத்தா அன்ன குஞ்சுகளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கு. ஏனடானா ஆஹானர் அண்ணன் தான் பாலையும் தண்ணீரையும் பிரிக்குவேன். பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிற சக்தி உண்டு அன்னத்துக்கு. அதுல இருக்கிற அந்த பாலை மட்டும் சாப்பிடுது அழகா. திடீர்னு தண்ணீர் வெள்ளையா போயிடுது. இத்தனை நேரம் தண்ணீர் தண்ணீர் நிறத்துல இருக்குது, தண்ணீரையே நிறம். இப்ப திடீர்னு வெள்ளையா போயிடுது. அப்ப அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய தவளைகள் தான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது, குதிக்க ஆரம்பிச்சுது. குஞ்சுகள் அழகாக பாலை பருகின, தாமரையில் ஏறி அமர்ந்து கொண்டன. இந்த தவளைகள் குதிக்கின்றன, சப்திக்கின்றன. தவளை ஒலி என்னும் தாலாட்டில் அவை குதிப்பதினாலே ஏற்படக்கூடிய தாமரையுடைய அசைதலில் அன்ன குஞ்சுகள் ஆனந்தமாக உறங்கத் தொடங்கின. பாலுண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணைன்னு வர்ணித்தார் கம்பராமாயணத்துல. அந்த மாதிரியாக இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஐயா பாதுகாதேவியே, நான் ஏதோ ஒண்ணு நினைக்க மாட்டேன்னா எனக்கு ஏதோ புத்தி இல்ல, உன் விஷயமான சிந்தனை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை. ஆனால் யத்யப்யஹம் தரளதி ஸ்தவன ஸ்மரேயம், ஒன்ன நான் நினைக்காம இருக்கலாம். நஸ்பர்த்து மருகதி கதம் பவதி ஸ்வயம் மே எண்யமா, கண்ணுக்குட்டியானது தான் ஒழுங்கா பால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா தாய்ப்பசு தான் இறங்கி அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் விட்டாரா? ஸ்தன்யேன வர்தயதி தஷ்ட பயோதராபி, போராத்து சாதித்த ஸ்தன்யேன வர்தயதி தஷ்ட பயோதராபி, குழந்தை பால் சாப்பிடுச்சு மறுபடியும் மறுபடியும் அது செல்மிஷம் பண்ணித்தனாலும் தாயானவள் அந்த குழந்தைய நினைச்சு ஐயோ அந்த குழந்தைக்கு பசிக்குமே நினைச்சு அதுக்கு பால் ஊட்ட மாட்டாளா? யத்யப்யஹம் தரளதி ஸ்தவன ஸ்மரேயம் நஸ்பர்த்து வருகதி கதம் பவதி ஸ்வயம் மே, நீயே நினைச்சு கூடாது. நான் நினைக்கலன்றது இருக்கட்டும், யாருக்கு யார் போட்டி போடுறது? நீதான பரிவு கொண்டவள், நீதான பாசம் கொண்டவள். வத்சே விஹார குதுகம் கலயஸ்வஸ்தா காணாம கேசவ பதானி பதாவணி வத்சலாயா. அம்மா பாதுகையே, அந்த தாய்ப்பசு மட்டும் தன்னுடைய கன்றுக்கு இறங்காமல் இருந்தது என்றால் அந்த கன்றுக்குட்டியினுடைய நிலைமை என்ன? அதை எப்படி பசிப்போம்? அதுவே சாப்பிட்டோம் போ, வந்தாவட்டம் ஒரு அகரம் போட்டோம், அதை நான் ஊட்ட முடியாது. எத்தனை தடவை அது பின்னாடி போறது? எவ்வளவு தடவை நான் சொல்லிட்டேன், விளையாடாத வந்து சாப்பிட்டு போன்னு. அதை விட்டுட்டு அது விளையாடிட்டே இருக்கும் இல்லையோ, பசியா கிடைக்கட்டும். ஒரு நாள் பசியா இருந்தாலும் அதுக்கு தெரியும் அப்படின்னு எங்கேயாவது தாய்ப்பசு நினைக்கணுமா? அப்படி நினைச்சதுன்னா கன்றினுடைய கதி என்ன? அப்படி தாய்ப்பசு நினைப்பது என்றால் கன்றினுடைய கதி என்ன? அதே மாதிரிதான் அம்மா நான் உனக்கு, அதேதானே நான் உனக்கு. யோசிப்பன், என்ன நீ எப்படி நீ விடலாம்? என்ன நீ எப்படி வாழ்ந்தாலும் சொல்லலாம்? நான் நினைக்கிற அப்படின்றதால நீ என்னை விட்டுவிடலாமா? நியாயமா? அது சரியா? அது சரியில்லை இல்லையா அப்படின்னா, யத்யப்யஹம் தரளதி ஸ்தவன ஸ்மரேயம் நஸ்பர்த்து மருகதி கதம் பவதி ஸ்வயம் மே வத்சே விஹார குதுகம் கலயத்யவஸ்தா காநாம கேசவ பதாவனி வத்சலாயாம் மாதர்முகுந்த கருணாமபி ரிந்துமானாத் கிம்பா பரம் கிமபி கில்பிஷதோ மதீயாத் காடம் கிரஹீத சரணாகமனாபதேசாத் தத்ரேரணா பிரணயினி தவ சேன்னலீலா மாதர்முகுந்த கருணாம் அபி ரிந்துமானாத். அம்மா தாயே, இப்ப என்ன எடுத்து பாதுகாதேவி பெருமாளை வெளியில ஏழப்பட்டு வரா. பெருமாளைக்கு வெளியில சஞ்சாரம் பண்ணச்சே பெருமாள் எப்படி சஞ்சாரம் பண்ணுவார்? பாதுகையோட தான் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவார். பாதுகை இல்லாம சஞ்சாரம் பண்ணா பெருமாளுக்கு இல்லையா? அப்ப நான் ஒண்ணு நினைக்கிறனாலையும் நீ என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்ன. இப்ப பாதுகாதேவி என்ன சொன்னா, போய் நான் உப்ப நினைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய பாவம் தான் காரணம். நான் ஏன் உன்னை நினைக்கிறேன்னு நினைக்கிறியா? உன்னுடைய பாவம் தான் காரணம்
அப்படின்னு பாதுகாதேவி பதில் சொன்னான். தேசிகன் சொன்ன, சரி இது எனக்கே தெரியும், என் பாபம் வலியது, என் பாபம் வலியதா இருப்பதினால்தான் கருணை கடலான எம்பெருமானிடத்தில் சென்று நான் என்னை ஒப்படைக்க முடியவில்லை. சர்வம் சகனான ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கானே, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அப்பேற்பட்டதான எம்பெருமானிடத்தில் நான் என்னை ஒப்படைக்க முடியாமல் என்னை தடுப்பது எது? என்னுடைய பாபம். ஆமா, எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, என் பாபம் தான் அதற்கு காரணம். ஆனால் உன்னுடைய லீலை இருக்க, உன்னுடைய பெருமை இருக்க, அந்த பெருமை இதையும் ஜெயிக்கும் சக்தி பெற்றது. பலிமதன விஹாராத் வர்த்தமானஸ்ய விஷ்ணோ அகிலமதி பதத் விக்ரமைர் அப்பிரமேயா அவதிமனதி கச்சன் பாபராசிர்மதீயா சமஜனிபத ரக்ஷே சாவதி ஸ்தொன்மகிம்னான் தேசிகன். கீழே திரிவிக்ரமாவதாரம் எடுத்த எம்பெருமானுடையதான திருவடிகளுக்கும் அடங்காத என்னுடைய பாபம், அவன் திருவடியை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாதுகாதேவியே உன்னுடைய அனுகிரகத்தினால் என்றோ நீங்கியது. நிகழ சாதிச்சாலும் என்னுடைய பாபத்தினால்தான் நான் எம்பெருமான் ஆசிரியக்கல, என்னுடைய பாபத்தினால்தான் எனக்கு ரங்கநாதன் அருகில போக முடியல, அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னுடைய பாபத்தையும் ஜெயிக்கும் அளவுக்கு பெருமை பெற்றதென்றோ உன்னுடைய லீலை. திருக்கோவிலுக்கே போனதில்ல, கோவிலுக்கு போய் பெருமாள் சேர்க்க மாட்டா என்ன? அப்படி இருக்கக்கூடிய மகாபாபிகளுக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டு இருக்கான். வாசல்ல பெருமாள் எழுறாரு அப்படின்னு, சரி வாசல்ல எழுறாரு, வாசல்ல ஏழச்சையாவது போய் கை மூக்கும், வாசல்ல ஏழச்சையாவது போய் பெருமாளை சேவிப்போன்னு வாசல்ல ஏழ்ற பெருமாளை போய் சேவிக்கிறானே, அப்ப அவனுடைய பாப நிவர்த்தி யாரால பண்ணப்படுகிறது? திதிரஷ்டமி யதவதார வைபவா பிரதமா திதி ஸ்திரிஜகதா மஜாயத மணிபாதுகே தமனன்ய வீதிகாசு அதிதீகர கரோஷின்னு. எல்லாரும் வீட்டுல இருக்கா, வீட்டுல இருக்கிறவாளுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து பெருமாளை சேவை பண்ணி இருக்கிறவள் யாரு? பாதுகாப்பு. கோவிலுக்கும் போய் பெருமாளை சேவிக்க மாட்டான், வேற எந்த சமயத்திலும் பெருமாளை சேவிக்க மாட்டான், வீட்டுல பிறந்தும் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இருக்கிறவருக்கும் பெருமாளை வாசல்ல எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து அந்த பெருமாளுடைய கிருபா கடாட்சத்தை அவர்களுக்கு காண்பித்து எம்பெருமானுடையதான அனுகிரகத்தை அவர்கள் பெரும்படி பண்ணுபவள் யாரு? பாதுகாதேவியான நீதானே. அப்பேற்பட்டதான நீ இப்ப என் பாபம் தான் என்ன தடுக்கிறது, என் பாபத்தினால்தான் நான் ரங்கநாதன் ஆசிரியிக்க முடியல, என் பாபத்தினால்தான் நான் இன்னும் இப்படி அல்லாடிட்டு இருக்கேன்னு சொல்றேன் அம்மா. இது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பெருமை உன்னுடையதான்றோ. அப்ப உன்னுடையதான பெருமை அப்படி விஞ்சி நிற்கும் பொழுது என்னுடைய பாவம் இங்க என்ன பண்ணும்? பார்ஷ்வே பரத்ர பவதி எதி தத்ரநாசி பிராயண தேவி வதனம் பரிவர்த்திதம் சாதந்த கோதாஸ்தில. ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூமி தேவி, இவா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நெருக்கிறா. அப்ப பெருமாளால ரட்சிக்க முடியாமல் போயிடுமா? அதுக்கு மேல அவங்க சாதித்தார் கீழே பாதுகாப்பு என்ன திருவடியில பாதுகாதேவி இருக்கா. இவர்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம் நெருக்கிறதுனால்தான் ரங்கநாதன் வேற வழி இல்லாமல் என்ன கடாட்சிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என் பாபத்தை பெரிதாக்கி பேசலாமா? இப்ப என் பாபம் பெருசா, என் பாபத்தை வெல்லும் சக்தி படைத்த உன்னுடைய கருணை பெருசா, உன்னுடைய லீலை பெருசா? யோசிச்சு பாரு, எது பெருசு இல்லையா? அதனால என்னுடையது என்பதாக ஒண்ணுமே கிடையாது. உன்னுடையதான எல்லாவற்றை காட்டும் வலிமையான பிராயச்சித்தம் எது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் பலன் பெறலன்னா பெருமாள் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பெருமாளை பழிப்பேன் இல்லையா? அப்ப முகுந்த கருணை, எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணைன்றது எனக்கு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நீ வலுவில அவனை அழைத்து கொண்டு வந்து எனக்கு அனுகிரகத்தை செய்விப்பதுதான் என்றோ. அப்ப உன்னுடைய லீலை இருக்க அவனுடையதான நிகிரகமோ அல்லது என்னுடைய பாபமோ என்னை என்ன செய்துவிடும்? மாதரம் முகுந்த கருணாம் அபிநின்னுவானார் கிம்பா பரம் கிமபி கில்பிஷதோ மதீயாத் காடம் கிரஹீத சரணா கமனாபதேசா தத்ரேரண பிரயணீ தவச்சேன்ன லீலா க்ஷிபாசி காஞ்சன பதாவணி கைதபாரேஹே பாதாரவிந்த மகரந்த நிஷேவனேன தேவி த்வதம்பிக ஜுஷாஹ கதமன்யதா மே தீனாக்ஷராணி ந ஸ்ருணோஷி
தயாதிகாத்வம். பாதுகாதேவி செம்ம வெறியில இருக்கலாம். க்ஷீபாசி அப்படின்னா அர்த்தம், க்ஷீபம்னு அர்த்தம், வெறின்னு. வெறி. பாதுகாதேவி பயங்கர வெறியா இருக்கான். வெறி யாருக்கு வரும்? குடிகாரனுக்கு தான் வெறி. அதிகமா குடிச்சான்னு சொன்னா அந்த குடியினால, அந்த போதையினால, அந்த குடி மயக்கத்தினால, போத மயக்கத்தினால தான் என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படி பண்றோம், தான் பண்றது சரியா தவறானதாக திருஷ்ட விவேச்சனம் கூட பண்ண முடியாமல் ஒருத்தர் இருக்காம இருக்கும். அவனுக்குத்தான் வெறி அதிகமா இருக்கும். க்ஷீபாசி கஞ்சனபதாவணி கைட்டபாரே. எம்பெருமானுடைய தங்கமயமான பாதுகையே நீ வெறி கொண்டவள் அப்படின்னு. வெறியில கத்துறது, வெறியில கண்ணாபின்னு பேசுறது அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரியா? எதனால உனக்கு வெறி ஏற்பட்டது? குடிச்சுட்டா பாருக்காது. என்ன குடிச்சாங்க? பாதாரவிந்த மகரந்த நிஷேவனேன, பாதாரவிந்த மகரந்த நிஷேவனேன. எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் பெருகும் மதுவை உண்டு உண்டு கழித்ததினாலே, இந்த மதுபானத்தினாலே பாதுகாதேவிக்கு வெறியேறிவிட்டது. பாதாரவிந்த மகரந்த நிஷேவனேன இல்லையா? இப்ப இது அழகான நிந்தாஸ்து. அம்மா பாதுகையே, உனக்கு பயங்கரமா வெறியேறி போச்சு. இல்லைன்னா நான் சொல்ற வார்த்தை உன் காதல எப்படி ஏறாம இருக்கு? செவிடன் காதல சங்கோதினா பிரயோஜனம் இல்லை. குடிகாரங்கிட்ட போய் பேசணும்னா அந்த குடிகாரங்கிட்ட நாம பேசுற பேச்சு ஏதாவது மனசுல பதியுமா? அவன் ஏதாவது உணர்ந்து பண்ணுவானா? ஏன்னா இவ்வளவு ஏழை நானு, இவ்வளவு கூட கஷ்டத்துல இருக்கேன், இத்தனை துன்பத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். அந்த துன்பத்துல இருக்கிற என்னுடைய பேச்ச நீ எப்படி காது கொடுத்து கேட்காம இருப்ப? அம்மா பாதுகாதேவி, நான் சொல்ற பேச்சு உனக்கு காதுல விழலையா? நான் படுற அவஸ்தை உனக்கு புரியலையா? என்னுடைய நிலை உனக்கு புரியலையா? நான் எவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கேன்றது நீ புரிஞ்சுக்கலையா? ஏன் நீ என்ன உதாசீனம் பண்ற? என் வார்த்தையை நீ ஏன் செவிமடுக்க மாட்டேன்ற? நான் பேசுற பேச்சு உனக்கு ஏன் புரிய மாட்டேன்றது? இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன அப்படி கேட்டா, பெருமானுடைய திருவடியில் இருந்து பெருகக்கூடிய தேன் இருக்கே மது, அந்த மதுவை உண்டு உண்டு கழித்து அந்த மது பயக்கத்தினாலே நீ வெறி கொண்டவளாக, அதாவது மயங்கி கிடக்கிறாயே. இல்லைன்னா நான் பேசுறது என்னுடையதான பிரார்த்தனை உன் காதலை இத்தனை நாள் விடாம இருக்கும். நீனனுடைய குரல் இவ்வளவு சமப்பட்டு நான் வருத்தத்தோட உன்கிட்ட வெளிப்படுத்துறேன், என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறேன், அது உன் காதல ஏறாமல் இருக்குமா? இப்ப புரியுது தெரியுமா பாதுகாதேவி? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொன்னா, உனக்கு என் பேர்ல ஒரு நல்ல இது இல்லையா? க்ஷீபாசி காஞ்சன பதாவணி கைட்டபாரே பாதாரவிந்தம கரந்த நிஷேவனேன தேவி त्वदन्तिक जुषः कथम् अन्यथा मे, தேவி त्वदन्तिक जुषः कथम् अन्यथा मे. உன் பக்கத்துல வந்து உன்கிட்ட நான் கதறனே, இல்லைன்னா உன் காதல் விழுந்திருக்கணுமே. ஐயோ நம்ம குழந்தை கதறானே, நம்ம குழந்தை பாவம், அவனை நம்ம காப்பாற்ற வேண்டாமா, நினைச்சு வேண்டாமா? தேவி त्वदन्तिक जुषः कथम् अन्यथा मे दीनाक्षराणि न शृणोषि दयादिकात्वं, दीनाक्षराणि न शृणोषि दयादिकात्वं. நான் அம்மா தாயே பாதுகாதேவியே சர்வலோகேஸ்வரி ஜெகஜனனி தீனபந்தோ அப்படின்னு கதறனே, என்னை காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறனே. என்னை காப்பாத்துன்னு நான் பிரார்த்திக்கிறது உன் காதுல விடலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? பெருமாள் திருவடியில இருக்கக்கூடிய அந்த மதுவை உண்ட மயக்கத்தில் நீ இருக்கிறாய் க்ஷீபாசி. அந்த மயக்கம்தான் காரணம். மாதஸ்பதர்ப்பித பரஸ்ய முகுந்த பாதே பத்ரே தராணி யதி நாம பவந்தி பூயः கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீக்ஷிதாயாः கிம் நத்ரபேத தவ காஞ்சன பாத ரக்ஷே.
தனக்கு இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசத்தை தேசிகன் ஸ்பஷ்டமா நம்பிக்கிறது. ஸ்பஷ்டமா தனக்கு இருக்கக்கூடியதான அந்த மகாவிஸ்வாசத்தை தேசிகனுக்கு காண்பிக்கிறது. மாதா त्वदर्पित भरस्य मुकुन्द पादे. ஆயே மகாலட்சுமி பாதுகாதேவியை, உன்னால உன்னுடைய அனுகிரகத்தினால, அதாவது எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல உன்னால் நான் சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவனாகிவிட்டேன். பெருமாளுடைய திருவடிவாரத்துல நான் என்னுடைய ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பித்ததற்கு யாரு காரணம்? நீதான். இப்ப இந்த உத்தர கிருத்தியம் இருக்க, பகவானிடத்துல பரத்தை சமர்ப்பித்து விட்டோம் என்றால் தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை பகவதீனம். இது புரிஞ்சு போச்சு நமக்கு. தேக யாத்திரை கர்மாதீனம். இனி நமக்கு வரக்கூடியதெல்லாம் நன்றே வருவது எல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலேயே சுவாமி தேசிகன் சாதித்தார். இனி வரக்கூடிய எதுவா இருந்தாலும் அது நம்முடைய கர்மகிருத்தமாக, நம்முடைய கர்மாக்களின் படியாக நமக்கு ஏற்படுகின்றது. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலேயே, நமக்கு இதுல எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆத்ம யாத்திரைன்றது பகவதீனம், தேக யாத்திரைன்றது கர்மாதீனம். இதுக்காக நாம ஏதாவது முயற்சி பண்ணா அது நடக்குமோ? அதை மாற்றத்துக்கு நடக்குமோ? நடக்கவே நடக்காது. இப்ப உன்னிடத்தில் நான் பரத்தை சமர்ப்பித்து விட்டேன், என்னை காக்கும் பொறுப்பு உன்னுடையது. அதாவது ஒன்னால் எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கப்பட்டேன். இப்ப எனக்கு என்ன வரணும்? நல்ல மங்களங்கள் உண்டாகணும், நல்ல க்ஷேமங்கள் உண்டாகணும். எம்பெருமானுடைய அனுகிரகம் நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும். அதை விடுத்து எனக்கு அபத்திரங்கள், பத்ர இதராணி, அமங்கலங்கள் ஏற்பட்டது என்றால் பாதுகாதேவி அதுக்கு யார் காரணம்? எனக்கு அமங்கலங்கள் ஏற்பட்டது என்றால் யாரு காரணம்? அப்ப என்ன ஆகும்? பாதுகாதேவி பிரபன்னர்களை ரட்சிப்பவள். அவளிடத்துல ஒருத்தன் போனா பாதுகாதேவி மூலமா பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாதுகாதேவிக்கு ரட்சிப்பதில் சக்தி சாமர்த்தியம் இல்லை என்று யாருக்கு பெயர் கெட்டு போகும்? ஆளவந்தார் கேட்டார், இங்க பாருங்கோ பெருமாளே, எனக்கு நீர் மோட்சம் கொடுக்கணும், எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன வராது, என்ன மிரட்டுறது? ஆமா சுவாமி, உங்ககிட்ட வந்துட்டேன், நீர் எனக்கு மோட்சம் கொடுக்கணும். சும்மா நதர்மனுஷ்டோஸ்மினா காத்து, இது கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அங்க இருந்து மோட்சம் கட்டியாங்க. இங்க பாரு, எனக்கு மறுபடியும் பிறவி உண்டாகும் தெரியாது. ஆமாண்டா பெருமாள், அப்சல்யூட்லி, என்ன டவுட்னா சரி, இதனால நான் கஷ்டப்படுவேன் தெரியா? இல்ல. அபூதபூர்வம் மமபாவி கிம்மா சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம். இப்ப அடியனை போட்டு நான் எப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தோல்வி அப்படின்றது அடியனுக்கு புதுசு இல்லை. ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்துல தோல்வி ஏற்படுறது, தோல்வின்றது அடியனுக்கு புதுசு இல்லை. ஏன்னா தோல்வி எந்த விதத்துல என்ன பாதிக்கவே பாதிக்கும். ஏன்னா அடியனுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடியது தோல்விதான். இது என்னுடையதான ஒரு நிலையை நான் சொல்றேன். எனக்கு அடிக்கடி ஏற்படக்கூடியது தோல்விதான். தோல்வி என்ன பாதிக்காது. ஏன்? அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். எப்போ எனக்கு தோல்வி, அதுல ஒரு வெற்றி என்பது எனக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா அதுல பகவத் அனுகிரகம் தெரியும். வெற்றின்னு ஒண்ணு ஏற்பட்டதுன்னா அது பகவானுடைய அனுகிரகம். பாதை காட்டும் பங்குனி உத்தரம் அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சினிமா எடுத்தோம், ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் பிலிம் போட்டிருக்கோம். ஸ்ரீபாஷ்யகாரர் தேசிகன் அவன் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதான ஒரு திரைக்காவியம் இது. ஸ்ரீபாஷ்யகாரருக்கும் தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். பெருமாளே ஒரு கான்செப்ட் தெரியுமா உனக்கு? ஹிந்துத்வதக்ரே சரணாகதானா பராபவோ நாத நதேனு ரூபா. உன்னிடத்துல சரணம்னு ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு உலகத்துல கஷ்டம் நேர்ந்தது என்றால் அது உன்னுடைய பெருமைக்கு இழுக்கு. உன்னின் சாயை அழிவு கண்டாய். ஹிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவா நாத நதேனு ரூபா. உன்னிடத்துல சரணம்னு வந்தவனுக்கு ஏற்பட்டதான கஷ்டம் பெருமாளே உன் பெருமைக்கு இழுக்கு. பாத்துக்கோ தேசிகன், பூயோபிஹந்த வசதிர் யதிமே பவித்ரி யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதாசு சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் காமிட்டார்.
பூயோபி ஹந்த வசதி எதிமே பவித்ரி, மேன்மேல எனக்கு பிறவி இருக்கட்டுமே, ஜென்ம பரம்பரை இருக்கட்டுமே, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜனரேஷனம் இருக்கட்டுமே, யாம்யாசு துர்விஷக விற்பிஷு யாத்தனாசு, பலவிதமான நரக்கம் முதலான கொடிய துன்பங்கள் எனக்கு ஏற்படட்டுமே. சோவாட் சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானா, இப்படியெல்லாம் ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணவருக்கு இத்தகைய கஷ்டங்கள் துக்கங்கள் ஏற்பட்டது என்றால், வரதா சம்ரக்ஷிதேதி விருதம் வரதத்வதீயம். ஆஹா, வரதன் ரக்ஷண ஜாகரூகன், வரதன் எல்லாரையும் ரட்சிப்பவன், வரதன் எல்லாரையும் ரட்சிப்பவன். எல்லாரும் என்ன பண்ணுவான், சர்க்காஸ்டிக்கா பேசுவான். ஏய், இந்த வரதன் ரட்சிக்கிறானோ இல்லையோ, அந்த சுவாமி தான் இவர் கஷ்டப்பட்டு இருக்காரோ இல்லையோ, இப்படி ஊழ்ந்து பெறன்னு இருக்காரு, யமயாத்திரையில பயந்து இருக்காரு, அவர் யார் தெரியுமோ இல்லையோ, வரதனாலே ரட்சிக்கப்படுகிறவன் என்று அபயப்பிரதானம் அளிக்கப்பட்டவர். அப்படின்னா யாருக்கு அவமானம், யாருக்கு அவமானம்? வரதா உனக்கு தானே அவமானம், பாதுகையே உனக்கு தானே அவமானம். மாதஸ்வதர்ப்பித பரஸ்ய முகுந்த பாதே பத்ரே தராணி யதி நாம பவந்தி பூயா, உன்னிடத்துல அர்ப்பணித்த பிறகும் எனக்கு பத்ரே தராணி அமங்கலங்கள் தொடர்ந்து ஏற்பட்டது என்றால், மாதஸ்வதர்ப்பித பரஸ்ய முகுந்த பாதே பத்ரே தராணி யதி நாம பவந்தி பூயா கீர்த்திஹி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயாஹ, பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயாஹ, பிரபன்னனை ரட்சிக்கிறேன் என்று தீட்சை உடையவளான உனக்கு உன்னுடைய கீர்த்தி புகழானது கிம்னத்ரவேத தவகாஞ்சனபாத ரக்ஷே, உனக்கு அவமானம் இல்லையா? உன் பெருமைக்கு இழுக்கு இல்லையா? அசிங்கம் இல்லையா உனக்கு? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயாஹ கிம்னத்ரவேத தவகாஞ்சனபாத ரக்ஷே, உனக்கு அவமானமாகாதா? அவமானமா நீ கெடுதலையான்னு கேட்ட தேசிகன். சௌவாரிகாதிரதன பிரபலாந்தராயைஹி தூயே பதாவனி துராத்ய விலப்பிரவேஷைஹி தத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயாம் त्वयेव विश्रमय மங்ஷு மனோரதம் மே. மாடி, இங்க பாரு, எனக்கு நல்லது நடக்கல, அமங்கலங்களா எது நடக்கிறது, சரி பரவாயில்ல, எப்படியாவது எனக்கு நல்லது நடக்கணும் உன்னுடைய அனுகிரகத்தினால. என்னது நல்லது நடக்கணும்? ஓகே, இப்ப நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, ஒண்ணு கவலைப்படாத, அந்த பணக்காரர் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட போ, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றியா? வேண்டாண்டி அம்மா, எனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த பணக்காரன் வீட்டு வாசல்ல போய் நின்று அவன் கேட் வாசல்ல நிக்கிறான், அந்த செக்யூரிட்டி பூர்க்கா, அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, என்னத்துக்கோசரம் வந்திருக்கா அப்படின்னு போய் நிக்கணுமா? என் தள்ளெழுத்தா அது எனக்கு தெரியணுமா? துரீஸ்வரத்வார பகிர்விதர்த்திகா துவாசிகாயை ரச்சிதோய மஞ்சளி. வைராக்கிய பஞ்சகத்துல தேசியம் சாதி. எவனோ ஒருத்தன் காசு கொடுப்பான், பணம் கொடுப்பான் அப்படின்றதுக்கோசரம் அவன் வீட்டு வாசல்ல போய் அந்த கூர்க்கா கிட்ட போய் கெஞ்சணும். தள்ளெழுத்து ஐயா வர சொன்னாருங்க, ஐயா கிட்ட ஒண்ணு கேட்க வந்திருந்தேங்க, அதுக்கோசரம் ஐயா என்கிட்ட சொன்னாரு, நீங்க ஐயா கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன், ஐயா கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா, துரீஸ்வரத்வார பகிர்விதத்விகா துராசிகாயை ரச்சிதோயமஞ்சலி. தேசிகன் சாதித்தார், அவன் வீட்டு வாசல்ல போயிருக்கு நின்று அந்த கூர்க்காவை பார்த்து கைய கூப்பிடுறதுக்கு பதில், அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று அவன் கூர்க்காவை கைய கூப்பிடுறதுக்கு பதில் நான் எங்க இருந்து அந்த ஆக்ஷனுக்கு கைய கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு அப்படி ஒரு துர்தசை வாண்டவே வேண்டாம், பணத்துக்காக மட்டுமே வாழ்க்கை. ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரு பேரம் பேசுறது, எல்லாத்துக்கும் ஒரு பேரம் பேசுறது. எனக்கு ஒரு சந்தேகம், தப்பா இருந்தா பெரியவாள்லாம் மன்னிக்கணும், இந்த ஒரு சபையா இருக்கு, முடிஞ்சா இதை கூட கட் பண்ணி போடுங்க, தப்பு இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்ம பசங்கள்லாம் இப்ப ஒரு பேஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நம்ம பசங்க வீணை கத்துக்கிறா, பாட்டு கத்துக்கிறா, டென்னிஸ் கத்துக்கிறா, கிரிக்கெட் கத்துக்கிறா, அப்புறம் இந்த டான்ஸ் கத்துக்கிறா.
டான்ஸ் கத்துக்கிறான். இந்த டான்ஸ் கத்துந்து முடிச்ச உடனே அதுக்கு சலங்க பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்றான். நான் ஒரு 4-5 அட்டன் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். நான் போய் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படும். இந்த சலங்க பூஜைன்னு ஒண்ணு பண்றாளுங்க, அதாவது அரங்கேற்றமா, அதுக்கு அதை சொல்லணும், அரங்கேற்றம்னு சொல்லுவேன். அதுக்கு அங்க போய் பார்த்தா ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஏண்டானா அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணினா கூட அவ்வளவு செலவு கிடையாது சுவாமி. இந்த அரங்கேற்றத்துக்காக இவன் அப்படி லட்சமா செலவு பண்றான். சமீபத்துல கூட எனக்கு தெரிஞ்சவா 7 லட்சம் பண்ணா. அது கூட அவ சொன்னா, ஏதோ நான் குறைச்சலா பண்ணிருக்கேன், இன்னும் இதெல்லாம் பார்த்தா 15 லட்சத்துக்கு செலவு பண்ணுவான்னு சொன்னான். அதுல அவளுக்கு ஒரு குறை, தங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியலையே. என்னப்பா இவ்வளவு செலவு பண்ணி இதை பண்றீங்கன்னா, பசங்க ஆசைப்பட்டுட்டா சுவாமி, பசங்களுக்கு நாம பண்ண வேண்டாமா, அவ ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா, என்ன இப்ப அவளுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்றா. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் பசங்களுடைய ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7-8 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவ அந்த டான்ஸுக்கு அரங்கேற்றம் பண்றா சுவாமி. அவளே ஒரு காலத்துல அவர்களுடைய பித்ரு கைங்கரியம்ன்றது வரைச்சே வாத்தியார்கிட்ட பேரம் பேசுறான். சொம்பு பண்ண மாட்டேன்றான், ஸ்தாலி பண்ண மாட்டேன்றான், நல்ல சம்பாவனை கொடுக்க மாட்டேன்றான், நல்ல தான தர்மம் பண்ண மாட்டேன்றான். இல்ல ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சிட்டோம், அதுக்கு செலவழிச்சோம், இதுக்கு செலவழிச்சோம், அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அதனால நீங்க குறைச்சுக்கோங்கன்னு வாத்தியார்கிட்ட வந்து பேசுறான். இது என்ன லாஜிக் அடியனுக்கு புரியுது. இப்ப என்ன கேட்கிற அடியன், இவ்வளவு செலவழிச்சு சலங்க பூஜை பண்ணிட்டு எழுதியோ, அப்ப கல்யாணத்தை எளிமையா பண்ண முடியுமா? கல்யாணத்தை நான் தான் உனக்கு ஏற்கனவே சலங்க பூஜைக்கு இவ்வளவு செலவழிச்சிட்டேன், இனிமே என்னால பண்ண முடியாது, அதனால கல்யாணத்துக்கு உனக்கு குறைச்சுடுறேன்னு சொல்றோமா? ஆனா இப்ப இருக்கிற காலங்கள் கல்யாணம்ன்றது அப்பா அம்மாவுடைய வசம் இல்ல, அது அது எனக்கு புரியுது. ஆனா அசிங்கமா வாத்தியார்கிட்ட போய் அவ பேரம் பேசச்சே கோபமா வரும், அப்படியே கொதிக்கிறது உடம்பு. ஏயா இப்போ நீங்க சலங்க பூஜை பண்ணிய, அரங்கேற்றம் பண்ணிய, அந்த இடத்துல உன்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சுதா? ஏதாவது குறைச்சி பேசுன்னு சொல்ல முடிஞ்சுதா? ஒரு 10 ரூபா குறைச்சுக்கோ சொல்ல முடிஞ்சுதா? ஒரு வைதிக கர்மா, உன் பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றணும்ன்ற, உன் பிள்ளைகளுக்கு நீதான் பண்ணணும்ன்ற, அதே மாதிரிதான் நம்முடைய பித்திருக்கள், அதே மாதிரிதான் நம்முடைய பித்திருக்கள். அப்ப அந்த பித்திருக்களுக்கு நாம எப்படி பண்ணணும்? எவ்வளவு அல்பமா இருக்கு தெரியுமா? உடனே வாத்தியார்கள்லாம் பேராசைப்படுறா, வாத்தியார்கள்லாம் ஆசைப்படுறான்னு சொல்றோமே. அப்ப இந்த சலங்க பூஜை பண்றதுக்கு நான் யாரையும் தோஷம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு. அது தப்பா புரிஞ்சுட்டு போறீங்க எல்லாரும். அதை பண்றீங்களோ சந்தோஷம். அப்ப இதுல மட்டும் ஏன் கை இழுத்துன்னு போகும்? இதை மட்டும் ஏன் நம்ம பண்றதுக்கு தயங்கணும்? அப்ப நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் முக்கியம்னு சொன்னா, அப்ப நம்முடைய தாய் தந்தையர் நமக்கு பெருமை இல்லையா? அவளுடைய கௌரவம் நமக்கு முக்கியம் இல்லையா? அவளை திருப்திப்படுத்துறது நமக்கு முக்கியம் இல்லையா? அவளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை சரியா பண்றது முக்கியம் இல்லையா நமக்கு? என்ன சுவாமி இது? முடிஞ்சா யோசிங்க. வேற ஒன்னும் சொல்ல தோணல எனக்கு. இது ஏதாவது மனசுல பட்டதுன்னா, ஆமா இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்குன்னு மனசுல பட்டதுன்னா கொஞ்சம் யோசிங்க. வேற வழி இல்லை. இன்னைக்கு லோகம் அப்படி இருக்கு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கேவலம் இந்த பணத்துக்காகவே நாம எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். அதை சேமிச்சா போறோம், அதை சேர்த்து வச்சா போறோம். அந்த பணத்தை நாம விநியோகம் பண்றது நமக்கு ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நம்மள 4 பேர் கொண்டாடணும். அந்த ஆடிட்டோரியம் முதற்கொண்டு அதுக்கு ஏற்படக்கூடிய சில்லற செலவு முதற்கொண்டு மொத்தத்தையும் நாம கணக்கு வழக்கு பார்க்காமல் வாரி 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 இறைப்போம். ஒரு ஸ்ராத்தத்துக்கு ஒரு சுவாமிகள் வந்தாருன்னா அவளுக்கு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிப்போம், 1000 தடவை யோசிப்போம். நம்முடைய பிதிர்காரியத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய மகாத்மாக்கள் அவள்லாம் அப்படின்ற யோசனையே இல்லாமல் நாம என்ன பண்றோம்? மகா மட்டமா பிஹேவ் பண்றோம், கான்ட்ராக்ட் பேசுறோம், காசு பணத்துக்கு மிச்சம் பிடிச்சு அதுலதான் நமக்கு ரொம்ப வாழ்க்கை வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேசிகன் சொன்னார், துரீஸ்வரத்வார பகிர்விதர்பிகா துராசிகாயை ரச்சிதோ யமஞ்சலி. இதெல்லாம் சொல்றதுனாலதான் வீட்டுல வெளியில எல்லாத்தையுமே ஏத்தியன் பொல்லாதவன்னு பேர் வாங்கி வச்சிருக்கேன். துராசிகாயை ரச்சிதோ யமஞ்சலி. எனக்கு வாண்டாண்டாப்பா, இந்த பணம் படைச்சவாளுடைய சகவாசம் வாண்டாம். அவன்கிட்ட போய் நிக்கணும், ஈனி இழிக்கணும்,
அவன் மூடு பார்த்து போகணும். அவன் எவ்வளவு கொடுப்பான்னு யோசிக்கணும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவான். முதல்ல 5000 ரூபாய் கொடுக்கணும், அப்புறம் 2000 ரூபாய் போடணும், அப்புறம் 1000 ரூபாய் கையில் எடுப்பான், அப்புறம் 500 ரூபாய் எடுப்பான். நீ 4 தடவை நீ போயிட்டு வரதுக்கே அவனுக்கு பெட்ரோல் சார்ஜே சரியா போயிடும். எதுக்கு அவன்கிட்ட எல்லாம் போய் நாம நிக்கணும்? ரசிதோ யமஞ்சலி, இங்க இருந்தே கைய கூப்பிடுறேன் சுவாமி தேசிகன். எதஞ்சனாபம் நிரபாயமஸ்தினே மாஸ்திமே. யார்? மைவண்ணன் தேவபெருமாள், ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன். எதஞ்சனாபம், அப்ஜனாபம் கூட சொல்லிக்கிறார். எதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சயஸ்யந்தன விபூஷணம் தனம். தனஞ்சயஸ்யந்தன விபூஷணம் தனம். தனஞ்சயஸ்யந்தன பூஷணம். அது அர்ஜுனனுடைய தேரில் விளங்கிறதான ஒரு பெரிய கோமேதகம், ரத்னம், வைரம், வைடூரி. அதை விடவா எனக்கு தௌவாரிகத்விரசன பிரபலாந்தராயை தூயே பதாவனி துராட்ய விலப்பிரவேசை தத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயா தொயேவ விஸ்ரமய மங்ஷு மனோரதம் மே. வாசல் காப்பவர்கள் பாம்பு மாதிரி இருக்கா. ஓ ஐயா பார்க்க முடியாது, ஐயா அப்புறம் வருவார். எல்லாரும் நித்தியம் ஒருத்தர் பஞ்சமையை தூக்கி வந்துடுறீங்க, அப்புறம் ரசீது புக்கு தூக்கி வந்துடுறீங்க. கேட்டா இந்த கோயில திருப்பணி, அந்த கோயில திருப்பணின்னு முடியாது. எப்படி புதையல பூதம் காக்கிறதோ அந்த மாதிரி அந்த பணக்காரனுடைய வீடு ஒரு புகை மாதிரி, அந்த புகை வாசல பாம்பு மாதிரி இருக்கவா யாரு? கேட் கீப்பர்ஸ், வாயில் காப்பவர்கள் இல்லையா? அம்மா எதுக்குமா நான் அங்க போய் நிக்கணும்? எதுக்குமா அவன் மூஞ்ச பார்க்கணும்? அவன் எனக்கு என்னமா குடுத்துட போறான்? நான் என்ன பிரார்த்திக்கிறேன் தெரியுமா? அம்மா தாயே பாதுகாதேவியே, அப்பேற்பட்டவனுடைய வீட்டு வாசல்ல போய் நிக்காமல் ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி காண்பித்தாரு. வைத்தமானிஜியாம் மதுசூதனையே அலட்சின்னு நிக்ஷேப வித்தன் எம்பெருமான் விளங்குறானே. அப்பேற்பட்டதான நிதி நடத்துல, நிதி நவ்யானதான பெருமாள் இடத்துல எனக்கு எப்பொழுதும் ஈடுபாடு இருக்கணும். அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு பாதுகாதேவி. காசு கொடுக்கறான்னு சொன்னா, காசு காசு காசுன்றாலே, காசு கொடுக்கறான்னு சொன்னா என்ன வேணா பண்ணுவான். சில பேர் என்ன வேணா பண்ணுவான் இல்லையா? கேவலம் காசு. சரி, அதையாவது அவன் அனுபவிக்கிறாளா? அதுவும் அனுபவிக்கிறது. அவங்களும் அனுபவிக்க மாட்டான். இன்னொருத்த அனுபவிச்சான்னா வயறு எரியும். நல்ல காரியங்களை பண்ணி நல்ல சந்தோஷமா இருந்து 4 பேரோட கூடி இருந்து முடியறதா? முடியல. தௌபாரிகத்திரசன பிரபலாந்தராயை. தேசிகளுக்கு தான் இந்த மாதிரி வைராக்கியம். நம்ம வேணா உபன்யாசம் பண்றோமே தவிர்த்து, உபன்யாசம் முடிஞ்சு சம்பாவனை பண்ணா யாராவது ஒரு உபன்யாசம் பண்ணுவாரா? நான் சுவாமி நீர் என்ன பண்ணி ஒருத்தர் கருதா செய்யல. ஊருக்கு அந்த காலத்துல வெப்பதான் எழுதுவான். பொம்பாய்க்கு உபன்யாசத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னா கருதாசி எழுதுவா. அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒருத்தர் உபன்யாசம் கொடுத்தா அவர் பார்த்தார். அதே சமயத்துல அவருக்கு பம்பாய்க்கு உபன்யாசத்துக்கு ஒரு ஆஃபர் வந்தது, இந்த ஊர்லயே உபன்யாசத்துக்கு அவருக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அந்த காலத்துல எங்க போறா ஏது போறாங்க கம்யூனிகேஷன் அவ்வளவு தூரம் தெரியாது. இது தெரியாது. இது திருநெல்வேலியில குட்டிக்குள்ள ஒரு ஊரு, அந்த ஊர்ல உபன்யாசம், பம்பாயில ஒரு உபன்யாசம். முதல்ல திருநெல்வேலி ஊர்ல உபன்யாசம் விட்டுட்டேன், அந்த கிராமத்துல விட்டுட்டேன். அந்த கிராமத்துல போனா அவருக்கு என்ன வரும்? 10 நாள் உபன்யாசம் பண்ணா 1000 ரூபாய் வரும். பம்பாயில போய் உபன்யாசம் பண்ணா ஒரே நாள் தான் 1000 ரூபாய். 10 நாள் உபன்யாசம் 10,000 ரூபாய் சம்பளம். யோசிச்சேன், விச் இஸ் பெட்டர், விச் இஸ் ப்ரெஃபரபிள். உடனே ஒரு விஷயத்தை யோசிச்சேன், என்னன்னா ஓகே ரைட். உடனே அந்த திருநெல்வேலி கிராமத்துல இருக்கிற செக்ரட்டரிக்கு பதில் எழுதுறார், தேவரையனுடைய கிராமத்திற்கு வந்தால் அடியனுக்கு அதிக வரும்படி இல்லாத காரணத்தினால் அடியேன் உபன்யாசத்திற்கு வரும்படி இல்லை. தேவருடைய கிராமத்திற்கு வந்தால் அடியனுக்கு அதிக வரும்படி இல்லாத காரணத்தினாலே அடியே உபன்யாசத்திற்கு வரும்படி இல்லை. இதுதான் இருக்கு நம்மளுடைய ஒரு எண்ணங்கள்னா. இதைத்தான் நாம செயல்படுத்திட்டு இருக்கோம். கம்பெனியா மாறிட்டு இருக்குமே. ஐடி பசங்க கேளுங்க, 6 மாசத்துக்கு மேல ஒரு கம்பெனியில நிலையா நிக்கிறதே கிடையாதுப்பா. ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான். ஏன் சுவாமி சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டங்கள்ல 6 மாசத்துக்கு அப்புறம் கூட ஆம்பியா முன்னாடி ஒன்னா சேர்ந்து வாழறதுல 6 மாசத்துக்குள்ள அவளுக்குள்ள எப்படிதான் ஒரு பிணக்கு வருமோ, அவளுக்குள்ள எப்படிதான் அபிப்பிராய வேதம் வருமோ, அவன் என்னதான் பேசிப்பாளோ என்னதான் வாழ்க்கை வாழ்க்கையை அவ்வளவு சர்வசாரமா எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். எல்லாம் எங்க அப்பா மக்கள் வேற குட்டி சோறு பண்றான். நீ ஒண்ணு கவலைப்படாத, பார்த்து நாங்க பார்த்து கிட்டே இருந்து அப்படின்றான்.
கௌவாரிகத்திரசன பிரபலாந்தராயைஹி தூயே பதாவணி துராத்ய பில பிரவேசைஹி தத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயாம் त्वयेव विश्रमयमंक्षु मनोरथं मे ரங்கதாம நிரபாய தனோத்தராய ஸ்ரீ ரங்கநாதனாகிறதான அழிவற்றதான குறைவற்றதான அந்த சிறப்புற்றதான ஒன்னிடத்தில் தான், அதாவது ரங்கநாதனாகிற சிறப்புற்ற அழிவற்ற தனத்தை உடைய பாதுகைய ஒன்னிடத்தில். எனக்கு பணக்காரன் தான் ஈடுபாடு வேணும், பணக்காரன் தான் எனக்கு பழகணும், பணக்காரன் தான் எனக்கு முக்கியம். நீ யாரு? ரங்கநாதன் தன குறைவற்றதான ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கிற உன்னிடத்தில் எனக்கு பிரீத்தி வேணும். அதை விட்டுட்டு எவன் வீட்டு வாசலையோ போய் நின்று அவன்கிட்ட காசு பணத்தை நான் சம்பாதிக்க வேண்டிய தள்ள எழுத்து எனக்கு வேண்டாம். யாமுஷ்யதாம் திரிவித தாபமயே நிதாகே மாயா விசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு சம்ஸ்பிருஷ்ட சௌரி சரணாச்சரணாவணித்வம் ஸ்தேயா ஸ்வயம் பவசி நச்சரமே புமர்த்தே. பாதுகையே, எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதான் எனக்கு கடைசி புருஷார்த்தம். யாமோஹிதா விவிதமோக மரீச்சிகாபிஹி விஸ்ராந்தி மத்தியலபதே விபுதைகநாத கம்பீர பூர்ண மதுராசய தீர்பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டான தேவநாயக பஞ்சாசத்துல தேசிகன். ஏஷம் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவ கிருதம்னு சொன்னாலும் எம்பெருமான்கான குளிர்ந்த தடாகம் புஷ்கரணி. அந்த எம்பெருமான்கான குளிர்ந்த தடாகத்துக்குள்ள போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதுதான் சின், அதுதான் ஆனந்தம், அதுதான் அனுபவம், அதுதான் அனுகிரகம் எனக்கு. இப்ப சம்சாரத்துல ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌத்திகம் மூன்று விதமான தாபங்கள் உண்டு. ஸ்ரீபாஷத்துல பாஷிகார் தாபத்ரயாதுரைஹி, இன்னும் இன்னைக்கு முல்லா உபன்யாசத்துல ஸ்ரீபாஷம் எடுக்கல, ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். தாபத்ரயாதுரைஹி அமிர்தத்வாய சயேவகி ஜிக்ஞாஸ்யா அப்படின்னு. இந்த மாதிரி தாபத்திரயம் யாருக்கு மூன்று விதமான தாபங்கள் இருக்கோ அந்த தாபங்களினாலே கடும் கொடையினாலே எவரொருவன் மிகுந்த வருத்தத்தை அடைந்திருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் ஒருவனே கதி. எம்பெருமானத்தான் தியானம் பண்ணணும், எம்பெருமானைத்தான் அடையணும். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்பேஷிக விவகிருதம். பரபிரம்மம் என்றதான குளிர்ந்த தடாகத்திற்குள்ளே நான் புகுந்தேன் என்று உபனிஷத் வாக்கியம் சொல்றோம். அம்மா திரிவிததாபமயே நிதாகே, நிதாகம்னு அர்த்தம் பெரும் கோடை, பெரும் கடும் கோடை. அப்படிப்பட்டதான திரிவிததாபமயே நிதாகே மாயா விசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு தாமோஹிதா விவிதமோக மரீச்சிகாபி. மரீச்சிக்கான நீராட்சிக்கு பேரு காணல் நீர், காணல் ஓட்டம். நாம் அனுபவிக்கக்கூடியதான இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் காணல் நீர், காணலை போன்றது. ஆனா நமக்கு அவ்வளவு பிரீத்தி அதுல. தாயே தந்தையே தாரமேக்களை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன். இந்த பாசனங்களுக்கே வைராக்கியம் இருக்குதா தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வைராக்கியவாது மண்ணாங்கட்டியாது, ஒண்ணும் கிடையாது. அந்த வைராக்கியம் நிலைக்குமா? அதுவும் நிலைக்க மாட்டேங்குது. மாயா விசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு. ஐயோ, பாபம் தாங்கல, பாபம் அதிகமா எடுத்து இந்த பாபத்திலிருந்து வெளியில வரத்துக்கு வழி தெரியல. அத்துக்கிருஷ்டமான பாபமானது ஏற்பட்டிருக்கு, புரியுதா? மரீச்சிகாசு. அப்ப அதுல அல்லாடுற வருத்தத்தோடு இருக்க சம்ஸ்பிருஷ்ட சௌரி சரணாத்வம். அம்மா அப்படியே குளிர்ச்சியா இருக்கக்கூடியவன். நிர்வாணாய தருச்சாயா தப்பசிக்கு விசேஷமான வெயில்ல போனவனுக்கு மொட்டை மரம் கூட நிழல் தான், மொட்டை மரத்தினுடைய அடி கூட அவனுக்கு நிழல் தான். ஆனா நீயோ கிளைத்து செழித்து அற்புதமாக வளர்ந்திருக்கக்கூடிய கற்பக விருட்சம் இல்லையா? அப்பேற்பட்டதான் உனக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒன்றை அடைந்தால் மட்டும்தான் எனக்கு முக்தி கிடைக்கும். முக்தி லாபாய முரரி புபதனம். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் மோட்சம். ஆச்சாரியவத்தையே அனைவருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர் சுவாமி சாதித்தருள். பாபிஷ்டா க்ஷப்தபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருது என்று ஆச்சாரியவத்தையே அனைவருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர். அம்மா சரமே புமர்த்தே, கடைசி புருஷார்த்தமான மோட்ச விஷயத்துல ஸ்தேயா பவசி, நீதான் என்ன பண்ற? இதுதான் நான் தான் கடைசி டெஸ்டினேஷன். என்னை அடைவதே புருஷார்த்தம், என்னை அடைவதே உனக்கு எல்லாம். என்னை தவிர்த்து வேறொரு புகழ் உனக்கு கிடையாது, என்னை தவிர்த்து வேறொரு ஒன்றும் உனக்கு இல்லை என்பதாக
என்னை அடை என்பதாக நீ சொல்லுகிறாயே அம்மா தாயே, நீதான் முக்கியமான புருஷார்த்த காஷ்டான்னு கூட நாம சொல்லலாம். இதை அப்படியே சொல்லலாம். எது புருஷார்த்த காஷ்டைன்னு அர்த்தம்? மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாருடன் உச்சிலேன் உற்றதும் உந்தன் அடியாருக்கு அடிமை அப்படின்னு ஆழ்வார். பகவத் சம்பந்தம் பாகவதர் அளவும் அனுசந்திக்க பிராப்தம் என்று புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தை தேசியம். சம்ஸ்பிருஷ்ட சௌரி சரணா சரணாவணித்வம் ஸ்தேயா ஸ்வயம் பவசி நச்சரமே புமர்த்தே ஸ்தேயா ஸ்வயம் பவசி நச்சரமே புமர்த்தே. பகவானுடைய திருவடியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நீதான் கடைசி புருஷார்த்தமான மோட்ச விஷயத்துல இதை பெரு, என்னை அடை, என்னை அடைவது மட்டும்தான் உனக்கு மோட்சம், என்னை அடைவது மட்டும்தான் உனக்கு புருஷார்த்தம் என்று அருளி செய்கிறாய். யாமுஷ்யதாம் திரிவிததாபமயே நிதாகே மாயா விசேஷ ஜனிதா ஸ்மரீச்சிகாசு சம்ஸ்பிருஷ்ட சௌரி சரணா சரணாவணித்வம் ஸ்தேயா ஸ்வயம் பவசி நச்சரமே புமர்த்தே அச்சேத்யயா விஷயவாகுரயா நிபத்தான் தீனான் ஜனார்தன பராவணி சத்பதஸ்தா பிராயः க்ரமேண பவதி பரிகிருஷ்ய மூலௌ காலேன மூசயதி ந கிருபயா சநாதः. அதாவது பெருமாள் திருவடியில பாதுகை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை குறித்து இதுவரையிலும் பேசினார். இப்ப கோஷ்டியில எல்லோருக்கும் பாதுகை சட்டாரி சாதிக்கப்படுவதனுடைய லட்சணத்தை, அந்த சாதிப்பதினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான பரமஹிதங்களை சுவாமி அருளி செய்கிறார். அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளை உபன்யாசத்துல மேற்கொண்டு தொடர்ந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.